அதான் சொல்ற, மோசே சொன்னாரு ஃபர்ஸ்ட், திடமனதா இரு ஜோசுவா, கர்த்தர் முன்பாக போவார்னு சொல்லு. இப்போ மோசே இப்போ இல்ல, அவர் மேல போயிட்டாரு. சொன்னாரு, சொல்லுன அப்புறம் மோசே இறந்து போயிட்டாரு. இப்போ இறந்து போனவரு இப்ப ஜோசுவா மட்டும்தான் இருக்காரு. மோசே இருக்க வரைக்கும் தைரியம் யோசுவாவுக்கு. ஏன்? மோசே பார்த்துப்பா தலைவர். இப்போ மோசே இல்ல, மறிச்சிட்டாரு. இப்போ ஜனங்கள் பெரிய ஒரு கூட்டம், யோசுவா தனியா நிக்கிறான், யோசிக்கிறான், எப்படி டீல் பண்ணுவேன்னு தெரியல. மோசேக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்கு. அவர் வந்தாரு, கூட்டு வந்தாரு, அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, என்ன செய்ய போறோம் தெரியல. ஒரு புதுசா பதவி ஏற்றிருக்காரு. இப்போ ஒரு பதவி ஏறின உடனே அவருக்கு இப்போ இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களை கூட்டு வந்து முன்னாடி பிரசங்கம் பண்ண சொன்ன என்ன பண்ணுவீங்க? நீங்க டக்குன்னு சொன்னா பிரசங்கம் பண்ணுவீங்க, பயப்படுவீங்க. வந்து உடனே என்ன பிரசங்கம் தெரியாது சொல்லிட்டு. எனக்கு தெரியும். அதே மோசேக்கு எல்லாம் தெரியும், 40 வருஷ காலம் அனுபவம் இருக்கு. யோசுவாக்கு எதுவுமே தெரியாது. உட்காந்து யோசிக்கிற என்ன பண்ணலாம் சொல்லி. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை இதுதான். ஒரு காலகட்டம் வந்த உடனே எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்க. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், யாவும் ஒரு நாள் என்னை விட்டு போகும். எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அப்பாவோ அம்மாவோ எல்லாரும் நிரந்தரமாக நம்மோடு யாரும் இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்க காலகட்டம் வந்த உடனே அவங்கள பாய் சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஆண்டவரை மட்டும்தான் நம்மோடு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் தாங்க நம்மோடு இருப்பார் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவா உட்கார்ந்து யோசிக்கிறான், நம்மளை போல யோசிக்கிறான். 7 மாசம் என்ன பண்ண போறோம் தெரியலையேன்னு சொல்லி. எங்க நல்ல பிரசங்கம் கேட்கிறோம், தைரியமா இருக்கு, பாடுறோம், சந்தோஷம் தான். அப்படி வீட்டுக்கு வாசல்ல உள்ள போவோம், உள்ள போயிட்டு உட்காருவோம், கீழே உட்காருவோம், சேர்ல உட்காருவோம். அப்ப யோசிப்ப தனியா உட்காந்து என்ன பண்ண போறோன்னு தெரியல. வெளியே சிரிக்கிறோம், வெளியே பார்த்தா நல்லா சந்தோஷமா காட்டுறோம் மூஞ்சி வந்து. ஆனா நம்ம உள்ளங்கள் நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், மைண்ட் எல்லாம் வேற மாதிரி யோசிக்கும், எல்லார்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், மைண்ட் வேற மாதிரி யோசிக்கும். என்ன பண்ணலாம், என்ன செய்யறோம், அப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா. கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் பேசுவார். இயேசுவா கிட்ட போய் கர்த்தர் பேசுறாரு, இயேசுவா பலன் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. ஐயோ பலனே இல்லையே, சோர்வா இருக்கே, கால் கையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, நடக்கவே முடியலையே, அப்போ இந்த வேலை செய்யவே நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவா பலன் கொண்டு திடமனதாயிரு. என்ன திடமனதா வந்து அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இரு, தைரியமாயிரு, எது வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, நீ கவலைப்படாதே, நீ அழாதே, எது குறிச்சு நீ யோசிக்காத, நீ வந்து திடமனதாயிரு ஜோசுவா. நான் வாக்களித்ததை உனக்கு கொடுப்பேன், உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியத்தை செஞ்சு முடிப்பேன். நீ என்ன செய், திடமனதா. அந்த பலன் கொண்டு திடமனதாயிரு. அதுக்கு என்ன போட்டிருக்கு? திடமனதாயிரு, இந்த ஜனத்தை பிதாக்களுக்கு நான் வாக்களித்ததான தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மளை தைரியப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இதேதான் ஆபிரகாம் வாழ்க்கையிலே கூட சோர்ந்து போற ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் சோர்ந்து போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே வெளியே வா, நட்சத்திரங்களை எண்ணிப்பார், உன்னால் என்ன கூடுமானால் பாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போவோமோ, எப்பெல்லாம் கவலைப்படுவோமோ, அப்பெல்லாம் கர்த்தர் மறுபடியும் பேசுவார் நம்மோட. இப்போ என் பசங்க இருப்பாங்க, சில நேரத்துல சொல்லுவாங்க, அப்பா எங்கேயாவது கூட்டு போங்கன்னு சொல்லி வந்து கூட்டு போறேன்னு சொல்லுவேன். வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா பாரு பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு, சொல்லி நம்மளை கூட்டு போவே மாட்டேன்டாரு, அப்படி யோசிப்பாங்க. அப்போ இங்க என்ன பண்ணுவா, கேட்கும், கேட்டு என்ன பண்ண, நான் வந்து கூப்பிடுவேன், கண்டிப்பா உங்களை கூட்டு போறேன்டா, அடுத்த வாரம் கூட்டு போறேன், அடுத்த மாசம் கூட்டு போறேன் பாரு சொல்லுவோம். ஏன்னா அவங்க தைரியப்படுத்துவோம், நான் கண்டிப்பா நான் கூட்டு போறேன். இதேதான் ஆபிரகாமும் சொல்றான், எலியாசரையும் பிள்ளையா ஆண்டவரே சோர்ந்து போய் கேட்கிறான், இவனா என் பிள்ளை. ஆண்டு சொல்றாரு, அவன் கிடையாது உன் பிள்ளை, உனக்கு மேலே பார், என்ன பார், அப்படிதான் உனக்கு நான் கொடுக்க போறேன். நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க, நம்ம சோர்ந்து போன விடமாட்ட ஆண்டவர், அவர் நம்ம கிட்ட வருவாரு, மறுபடியும் வருவாரு.
அழகாய் பேசுவாரா. பைபிள் ஆதாம் தனியா உட்கார்ந்து இருக்கானா, இப்போ அங்க பார்த்தா பைபிள்ல போட்டு எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு. சிங்கம் 2 இருக்கு, குரங்கு 2 இருக்கு, நாய் 2 இருக்கு, மான் 2 இருக்கு, யானை 2 இருக்கு, எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா யாருக்கா ஆதாமன் தனியா உட்கார்ந்துருக்கான், யோசிக்கிறான். யாருமே இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு, நான் தனியா இருக்கேனே, என்ன பண்ண யோசிக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரா, ஆண்டவரை பார்த்தார். பைபிள் சொல்றது ஆண்டவர் அதை பார்த்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தரை பார்க்கிறார். நம்ம தனியா உட்காரும் போது, யோசிக்கும் போது, அழுவும் போது, என்ன செய்வோம் என்று யோசிக்கும் போது கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அவர் அருகே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோட பேசினாரா. அல்லேலூயா. என் தேவன் வருவார், உன்னிடம் பேசும்படியாக என் தேவன் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு சொல்றாரு, நீ போ, உன் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே உன்னை கொண்டு சேர்ப்பேன், உன்னை கொண்டு சேர்ப்பேன். ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அதை கர்த்தர் நிச்சயமாவே செய்வார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். சொல்றாரு, என்ன ஆண்டவரே, இந்த சின்னதோடு நான் தூக்க முடியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி தூக்கி அப்படி போட்டுருவேன், இப்பெல்லாம் தூக்கவே முடிய மாட்டேன், ரொம்ப வெயிட்டா இருக்கு. சொல்லுவ படிக்கட்டு கூட ஏற முடிய மாட்டேன், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு காலை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அப்படியா நான் வச்சிருக்கேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரா, கரம் பிடித்தாரா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனசுதாங்க எல்லாம் காரணம். செய்வேன் செஞ்சிருவோம், நம்ம முடியாததான் முடியாதுதான். கர்த்தர் நம்மை கொண்டு கண்மலைகளை பெயர்க்கும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் கரம் பிடித்தார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் புஸ்தகத்திலே பாருங்க, 19ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே கூட 11ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமத்சியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செப்தியா என்னும் யூதாவின் வம்சத்தின் தலைவனும் ராஜா கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகளும் லேவியகும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தனாய் இருந்தார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தரே துணை.